கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனாலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். நீங்களும் இப்படி சொல்லலாம், நானும் இப்படி சொல்வதற்கு உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். இதை சொன்னது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராகேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகேல் லேயாள். ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ராகேலை பார்த்து லேயாள் அற்பமாக எண்ணினதாக கூட வசனம் சொல்லுகிறது. நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தால் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பெருத்த நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத விட மற்றவர்களுடைய வார்த்தைகள் அவளை மனமடிவாக்கி வச்சுது. ஒரு காலகட்டத்தில் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 22ஆம் வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினார். அதுதான் உலகத்தினால் நிந்தை வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை நினைத்தருளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிமை, அது ரொம்ப மேன்மை. இப்படியாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களுக்கு நிந்தையா இருக்கக்கூடிய காரியம் எது? ஐயோ, இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே, இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு நீங்கிவிட்டால் நான் தலைநிமிர்ந்து நடப்பேனே, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு நிர்பந்தமான நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்கிற ஒரு தவிப்பு உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் நிந்தையாய் நினைக்கக்கூடிய காரியங்களை ஒரு நாளிலே மாற்றி போடுவார். அது இந்த நாளா கூட இருக்கலாம், எப்ப மாறும் நமக்கு தெரியாது. ஆண்டவரால் எந்த நிலையிலும் மாற்றக்கூடியவர். ஆண்டவரே, உடைய நிந்தனைகளை மாற்றக்கூடியவராய் நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொன்ன அந்த ஸ்திரீயை போல நாங்களும் எங்க வாழ்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிந்தையை என் ஆண்டவரால் நீக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவில் எங்க வாழ்க்கை நமக்கு உகந்ததாய் மாற உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.